ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா பம்பர் ஆட். ஓகேங்களா? சோ இந்த பம்பர் ஆடும் நீங்க பார்த்த இப்ப ப்ரீவியஸா பார்த்த ஸ்கிப் ஆட், நான் ஸ்கிப் ஆட் மாதிரியே பிளே பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் another வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோ இந்த பம்பர் ஆட் வந்துட்டு எப்படி டிஸ்ப்ளே ஆக போகுது? ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல, பார்க்க போற டைம்ல, தென் பார்த்து முடிக்கிறதுக்கு அப்புறம், அதாவது பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் another வீடியோ. ஓகேங்களா? பட் ஆனா இந்த பம்பர் ஆடோட வீடியோவோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா 6 செகண்ட் இல்லனா அதோட கம்மியா இருக்கணும். வீடியோட லென்த் வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். 6 செகண்டா அதுக்கு கம்மியா இருக்கா, அதுக்கு பேர் பம்பர் ஆட். அப்போ இந்த பம்பர் ஆடி வந்துட்டு என்ன கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாது, ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த 6 செகண்ட் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளே ஆயிடும். அப்போ உங்களோட பிசினஸ் பத்தின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனை இமீடியட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு யூசருக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் பண்ணணும், ஒரு யூசர்கிட்ட போயிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க பம்பர் ஆட் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் நீங்க ட்ரை பண்ணலாம். 6 செகண்ட் இல்லைன்னா அதுக்கு கீழே. நீங்க 6 செகண்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கணும்? நான் ஸ்கிப்பபிள். ஏன்னா அது வந்துட்டு 15 செகண்ட் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற வீடியோ சொல்லியிருக்கோம் இல்லையா? நீங்க 6 செகண்ட் இல்லைன்னா அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பம்பர் ஆட். அந்த வீடியோட லென்த்தை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன அப்படின்னா இந்த ஆட் டைப் வந்து நீங்க வந்து மாறுது. அப்போ உங்களோட வியூவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பிராட்லி ஒரு ரீச் பண்ணணும் அப்படின்னா வித் அ ஷார்ட் மெமரபிள் மெசேஜ் வச்சு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு யூசர் வியூவர்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்டான ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பம்பர் ஆட். இதுல நீங்க எந்த டைப் ஆஃப் ஆட் வந்து நீங்க பார்த்தாலுமே லைக் வந்துட்டு என்ன நான் சொல்லியிருக்கேன், அந்த பர்டிகுலர் ஆடோட வீடியோ யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. சோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ரன் பண்ண போறாங்க? கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா 6 செகண்ட் வீடியோனா ஃபுல்லா கண்டிப்பா யூசர் வந்துட்டு பாத்திர போறாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு இங்க வந்துட்டு என்னவா இருக்க போகுது? லைக் வந்துட்டு இந்த ஒரு பம்பர் ஆட் வந்துட்டு சிபிஎம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 டைம்ஸ் உங்களோட ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணும்போது ஸோ அந்த டைம்ல உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படி அந்த டைம்ல உங்ககிட்ட வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ யூ பே பேஸ்ட் ஆன் த இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இந்த பம்பர் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் அப்பியர் யூடியூப் வீடியோஸ் அக்ராஸ் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் ரன்னிங் அண்ட் கூகுள் வீடியோ பார்ட்னர்ஸ். ஸோ இந்த 3 ஆடுக்குமே வந்துட்டு சேம் தான். பம்பர் ஆடுல 6 செகண்ட் இல்லைன்னா அதோட கம்மியான வீடியோ லென்த் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். யூசர் வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியாது. செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் அப்படின்னா அந்த அது வந்துட்டு என்ன அப்படின்னா 15 செகண்ட் இல்லைன்னா அதுக்கும் கம்மியா இருக்கிற வீடியோ, அந்த வீடியோவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்க முடியாது. அப்ப இந்த 2 விதமான வீடியோ டைப்புக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டார்கெட் சிபிஎம் காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கிப் ஆட்னு பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோ பெஸ்ட் பிராக்டிஸ்க்காக நீங்க 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க வந்துட்டு என்ன 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற வீடியோஸ் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லைக் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்கிப் ஆட் அப்படின்ற பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆக போகுது. அங்க டார்கெட் சிபிவி அப்படின்ற பெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த பம்பர் ஆட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா when should I use this ad formatனா use bumper ad when you want to reach viewers broadly with a short or memorable message. ஷார்ட் ஆர் மெமரபிள் மெசேஜ் 6 செகண்டுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரீச் பண்ணணும், ஒரு யூசர் வியூவர்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணணும்னா இந்த மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்டான மெத்தட். Then how does the ad format work? Bumper ad are 6 second or shorter and play before, during or after another video. Viewers don't have the options to skip the ad. Where does the ad format appear? Bumper ad appear on YouTube videos and across website and apps running on Google Video Partners. ஸோ இது நெட்வொர்க்ஸ் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எந்த இதுல மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹவு வில் ஐ பி சார்ஜ்டு அப்படின்னா பம்பர் ஆட் யூசிங் டார்கெட் சிபிஎம் பிட்டிங். ஸோ யூ பே பேஸ்ட் ஆன் த இம்ப்ரெஷன்ஸ். ஓகேவா? ஸோ அஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வீடியோ ஆட்ன்றதே வந்துட்டு எதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச் வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்காக தான். ஓகேவா? அப்போ நீங்க பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஆட் தென் அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணலாம். ஸோ அது மூலியமா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லீட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிராண்டை பத்தி அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி
லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க அவங்க பிசினஸா வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்கிப் ஆடு, நான் ஸ்கிப் ஆடு, பம்பர் ஆடு, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆமாப்பா, நான் ஸ்கிப்பபிள் தான், ஸ்கிப் பண்ண முடியாது. நோப்பா, 6 செகண்ட்ல இருந்து பிளே ஆகாது. நீங்க ஒரு ஆட் டிசைனை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரோமோட் பண்ண போறீங்க. அந்த அந்த வீடியோவோட டோட்டல் லென்த் 6 செகண்ட் வீடியோ. அதாவது நீங்க க்ளோஸ் அப் சம்பந்தமா ஒரு ஆட் வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க. ஆனா அந்த வீடியோட லென்த் 6 செகண்ட். அந்த 6 செகண்ட் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பம்பர் ஆட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க ரன் பண்ண முடியும். ஓகேவா? அது நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோல 6 செகண்டுக்கு அப்புறம் பிளே ஆகாது. அந்த வியூவர் வந்துட்டு பார்க்க போற வீடியோல பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர்ல இந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆகும். ஆனா இந்த ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டோட்டலாவே 6 செகண்ட் இல்லைன்னா அதுக்கும் கம்மியா இருக்கும். சோ இது யூசர் பார்க்க போற வீடியோல 6 செகண்டுக்கு அப்புறம் பிளே ஆகாது. ஓகேவா? நான் ஸ்கிப்பபிள் ஆட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண போற அந்த ஆடோட லென்த் 15 செகண்ட் இல்லைன்னா அதுக்கும் கீழே இருக்கணும். அதாவது நீங்க மோர் தென் 6 செகண்ட், லெஸ் தென் 15 செகண்ட். ஓகேவா? அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் ஆடுக்காக நீங்க யூஸ் பண்ண போற ஆடோட வீடியோவோட லென்த். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேப்பா.